பொதுவாக நாம் வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது நடந்து செல்லும் பொழுது காகம் திடீரென வந்து தலையில் கொத்தும். ஏதாவது பயணம் செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக காகம் வந்து தலையில் கொத்தும் அல்லது உரசி செல்லும். அதிலும் சிலர் காகம் தலையில் கொட்டி சென்றால் கிரகதோஷம் ஏற்பட்டுவிட்டது என்று கருதி கொள்வார்கள். இது எதனால் நடக்கிறது, இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். காகம் தலையிலோ அல்லது உடம்பில் மற்ற இடங்களிலோ தட்டி சென்றால் என்ன காரணம்? அதனால் ஏதாவது தீங்கு ஏற்படுமா? அதனை சரி செய்வதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம். காகம் தலையில் உட்கார்ந்தால் அது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதற்காக நாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம் தலையில் காகம் தட்டி செல்வதற்கு 2 காரணம் உள்ளது. அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் நம் முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்திருந்தாலோ அதை காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு ஞாபகம் படுத்தும் வகையில் காகம் நம் தலையில் தட்டி செல்லும். பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை உள்ளது. எனவே நமக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை பிற்காலத்தில் ஏற்பட உள்ளது என்றால் அப்பொழுது காகம் நம்மை கடந்து செல்லும் போது அது காகத்திற்கு தெரிந்திருந்தால் காகம் நம்மை எச்சரிக்கும் வகையில் நம் தலையில் காகம் தட்டி செல்லும். இவை 2 காரணங்களும் காகம் நம் தலையில் தட்டி செல்வதற்கான காரணமாகும். சரி, இதற்கான பரிகாரங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் நம் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடலாம். கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபடலாம். காகத்திற்கு உணவு வைத்து வழிபடலாம். முன்னோர்களுக்கு அமாவாசை என்று படையல் போட்டு வழிபடலாம். குறிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இவ்வாறு காகம் பரிகாரம் செய்வதனால் தோஷங்கள் நீங்கும். சனி பகவானுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க பாவங்கள் அகலும், செல்வ வளம் சேரும். சனிக்கிழமை தோறும் விரதம் கடைபிடிப்பது நன்று. சிவன் கோவிலில் உள்ள நவகிரக சந்நிதியில் இருக்கும் சனீஸ்வரருக்கு மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்தது. எண்ணெயில் தீபம் ஏற்றுவதன் மூலம் வரும் ஆபத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம், ஆடை தானம் மற்றும் பணம் வழங்குவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு சனி தோஷம் இருந்தால் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி நடைபெறுபவர்களுக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று வர வேண்டும். நல தீர்த்தத்தில் நீராடி பின்பு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிய பின் சனீஸ்வரரை தரிசிக்க அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும், நற்பலன்களும் பெருகும். திருநள்ளாறு தவிர்த்து பிற சனிதோஷ பரிகார தலங்கள் குச்சனூர், ஏரிக்குப்பம் முதலியன. சனி பகவான் தனி சன்னதி கொண்டிருக்கும் அனைத்து கோவில்களிலும் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெற முடியும்.